லத்திகா ப்ரொடக்ஷன்ஸ் சசிகுமார் பாலா அவங்களுடைய தயாரிப்பில் லத்திகா ப்ரொடக்ஷன்ஸ் சசிகுமார் பாலா அவர்களுடைய தயாரிப்பில் 2 திரைப்படங்கள் உங்களுக்கு மேலே பேனர் இருக்குது. ட்ரம் கார்டு, அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ஜோ ராஜகோபால். அடுத்து சேரநாட்டு யானை தந்தம், அந்த திரைப்படத்துடைய இயக்குனர் பூலோகம் ரவி. இந்த 2 பேருமே 2 பெரும் ஆளுமைகள். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. இந்த திரைப்படத்துடைய ஒரு அறிமுக விழா தான் இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இயக்குனர் பேரரசு சார் அவர்கள், விஜயமுரளி சார் அவர்கள், இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள், நம்முடைய பாண்டி அவர்கள், இன்னும் மற்ற விருந்தினர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. முதல்ல ட்ரம் கார்டு அப்படின்ற திரைப்படத்தை பற்றி இங்கே அறிமுகப்படுத்தணும். இந்த ட்ரம் கார்டு திரைப்படத்தில் நானும் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இதோடைய பிரதான கதாபாத்திரமாக நம்ம பாண்டி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதோடைய இளம் வயது ஒரு யூத் கேரக்டரில் என்னுடைய மகன் நடிச்சிருக்கான். இன்னும் நிறைய முக்கியமான நடிகர்கள்லாம், நடிகர் காந்தராஜ் உட்பட நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவங்கள பற்றியான அறிமுகங்கள் நிகழும். ட்ரம் கார்டு அப்படின்னா இன்றைக்கி நிறைய இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. இன்றைக்கி இருக்கிற முக்கியமான சப்ஜெக்ட். சமீபத்தில் கடந்த சில வருடங்களில் இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதனால் எவ்வளோ பெரிய நடைமுறை சிக்கல்கள் அனுபவித்தாங்க. எல்லாருக்கும் ஸ்மூத்தாக போகிறதில்ல. கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்க கூட வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது, அது எப்படி போகணும் அப்படின்றத பற்றி எல்லாருக்கும் சொல்கிற விதமாக தான் இந்த படம் ட்ரம் கார்டு எடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் மாணவர்களை போய் படிக்கும் பொழுது படிப்புன்ற பேரில் அவங்க வருமானம் பத்தாமல் ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னு போயிடுறாங்க. மாணவர்கள்லாம் போயிடுறாங்க, மாணவ மாணவிகள் போயிடுறாங்க. அங்கே போய் படிப்பை தொடர முடியாமல் அவங்களுடைய வருமானத்துக்காக அந்த பகுதி நேர வேலைக்காக போகும்போது அந்த பகுதி நேர வேலைகள் அவங்களுக்கு நேர்மையாக கொடுக்கப்படுதா, அதுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கப்படுதா, அந்த பகுதி நேர வேலையில் ஈடுபடும் போது அவங்க சட்டத்துக்கு புறம்பாக சில வேலைகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்றத பற்றி இந்த உலகத்துக்கு உரைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரம் கார்டு திரைப்படம். இந்த ட்ரம் கார்டு திரைப்படத்தை ஜோ ராஜகோபால் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது சம்பந்தப்பட்ட வாழ்வியல், இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் நேரடியாக இந்த படத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதனால் இந்த ட்ரம் கார்டு திரைப்படம் வெளியில் வந்துச்சுன்னா இந்திய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அடுத்து பூலோகம் ரவி, அந்த ஜோ ராஜகோபாலை பற்றி சொல்லணும்னா அவர் நிறைய நம்மளுடைய இந்த பஞ்சதந்திரம் இது மாதிரி படங்கள்லாம் கனடா, அமெரிக்காலாம் போய் எடுக்கும்போது அந்த திரைப்படத்துக்காக அங்கே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறது, படப்பிடிப்பு நடத்துறதுக்கான கிரியேட்டிவ் சைடில் ஒர்க் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணுறது, அங்கே லோக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறது, இப்படி ஆளினால் எல்லா விஷயங்களையுமே கமல் சாருடைய படங்கள் உட்பட, நிறைய ரஜினி சாருடைய படங்கள் உட்பட, நிறைய யூரோப் கண்ட்ரீஸில் பண்ணக்கூடிய நம்முடைய இந்திய படங்களுக்கு நிறைய அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வழிமுறைகள்லாம் பண்ணி கொடுத்தது ஜோ ராஜகோபால் அவர்கள். அவருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் தெரியாத பிரபலங்களே கிடையாது. ஆனாலும் அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வில் இன்றைக்கி முக்கிய திரைப்படத்துடைய முக்கிய இயக்குனராக இருக்கக்கூடிய பேரரசு சார் மற்றும் அரவிந்த்ராஜ் சார், விஜயமுரளி சார்லாம் வந்திருக்கிறது போல் அடுத்தடுத்த நிகழ்வில் அவங்கள போல இன்னும் பல ஜாம்பவான்களோடு அடுத்தடுத்த நிகழ்வில் அவர் நடத்தி காட்டுவார், வெற்றிகரமாக நடத்தி காட்டுவார். அடுத்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா அந்த சேரநாட்டு யானை தந்தம், அந்த திரைப்படம் பூலோகம் ரவி அவர்கள், இயக்குனர் பூலோகம் ரவி அவர் செந்தமிழன் அவர்கள்ட்ட வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய படங்கள் நிறைய சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் அது நிறைய படங்கள் டைரக்டர் சங்கர் சாரோட அவருடைய இணை இயக்குனரோட நிறைய படங்கள் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அவருடைய எழுத்து கதை திரைக்கதை வசனத்தில் இந்த சேரநாட்டு யானத்தந்தம் அப்படின்ற இந்த திரைப்படம் இந்த 2 படத்தையும் நம்மளுடைய சசிகுமார் பாலா அவர்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து தயாரிக்கும் போது இங்கே அவங்க கையாளப்படுற விதத்தில் அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது. அந்த பயத்தெல்லாம் நீக்க வேண்டியது நம்மளுடைய திரைத்துறையோட கடமை, ஊடகத்துடைய கடமை. என்னென்னா அவங்க நம்பி வர்றாங்க, ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்னு நம்பி வர்றாங்க. அவங்க முழுமையாக அவங்க லாபம் பெறலைன்னா கூட அவங்களுடைய போட்ட முதலுக்கு பங்கம் இல்லாமல் அவங்க இல்லை போட்ட முதலே வரலனாலும் பரவாயில்ல, அந்த திரைப்படத்தை முழுமையாக எடுத்து அது ஒரு முழு திரைப்படமாக இருக்கின்ற ஒரு திருப்தியாவது எங்களுக்கு கிடைக்கணுங்க அப்படின்ற மாதிரி தான் வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து முதலீட்டாளர்கள் நிறைய பேர் வர்றாங்க. நம்ம திரைத்துறையில் அவங்களுக்கு ஒரு முறையான திரைப்படத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டோம்னா கூட லாபம் வருது வரலங்கிறத பற்றி அவங்க கவலைப்படல. அதெல்லாம் அடுத்த கட்டம். அவங்களுக்கு அது ஒரு பிரத்யேகமான ஒழுங்கான திரைப்படமாக இருக்கணும் அப்படின்றதான் முதல் எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்படி ஒரு திரைப்படம் நான் இந்தியாவில் போய் பண்ணேன், ஒரு பெருமை மிக்க திரைப்படம் பண்ணேன், இல்லை ஒரு கமர்ஷியல் திரைப்படம் பண்ணேன், அது வணிக ரீதியாக வெற்றி அடைஞ்சது அடையலை அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம்.
இப்படி ஒரு திரைப்படம் நான் முழுமையாக எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க போட்ட முதலீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அந்த திரைப்படம் இருக்குன்னு விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் லத்திகா புரொடக்ஷன் சசிகுமார் பாலா அவர்கள் வந்து இந்த 2 திரைப்படத்தையும் வந்து அவங்க வந்து முன்னெடுத்து தயாரித்து இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடணும், உலகம் முழுக்க வெளியிடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதோடைய அடுத்த முன்னெடுப்பாக இந்த படத்துக்கு, இந்த 2 படத்துக்கும் வந்து ஒளிப்பதிவு செய்யக்கூடிய பார்த்திபன் அவர்கள், பார்த்திபன் அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வெரி சீனியர் அசோக்குமார் கேமராமேன் அவங்கள்ட்ட வந்து உட்காருங்க சார். அவங்க வந்து இணை ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சுருக்காங்க. பார்த்திபன் அவருடைய ஒளிப்பதிவில் தான் இந்த 2 திரைப்படமும் இருக்குது. பார்த்திபன் அவர்கள் இந்த படங்கள் தொடங்கப்படும் போதே இவர் ஒரு ஸ்கிரிப்டை வந்து இப்போ தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அவருடைய ஸ்கிரிப்டை, அந்த ஸ்கிரிப்டோட டைட்டில் வந்து இங்கே தான் முத அறிவிக்கப்படுது. அந்த ஸ்கிரிப்டோட டைட்டில் தேங்காய் சீனிவாசன், ஒரு காமெடி படம். அதை வந்து பார்த்திபன் எழுதியிருக்கிறாரு. இந்த தயாரிப்பாளருடைய அடுத்த திரைப்படமாக அந்த படம் தயாரிக்கப்பட்டது. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் படக்குழுவினருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எங்கு சென்றாலும் நான் தமிழை மறக்க மாட்டேன் என்பது போல் தன் தாய்மொழியாம் தமிழுக்காக தமிழ்நாட்டிலே வந்து இங்கே கனடாவிலிருந்து இங்கு வந்து படத்தை தயாரிக்கிறேன் என்று சொன்ன அன்பு நண்பர் சசி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தமிழ்ங்கிறது. அது நம்மளால் எங்கே போனாலும் நம்மளை விடாது, அது துரத்திக்கிட்டு வந்துடும். அற்புதமாக ஒரே நேரத்தில் 2 படங்களை தயாரித்திருக்கிறார். அது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு. 2க்கும் அற்புதமான 2 இயக்குனர்கள், நம்ம ராஜகோபால் சாரும் பூலோகம் ரவி அவர்களும் 2 பேருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம முரளி சார் சொன்ன மாதிரி ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறது, அந்த ட்ரம்ப்போட படத்தையே போட்டு ட்ரம்ப் கார்டுன்னு போட்டோன்னே தான் சரி, இது படத்தில் ஏதோ ஒரு பொடி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், துருப்புச்சீட்டு. அது துருப்புச்சீட்டு இல்லை, ட்ரம்ப்போட துருப்புச்சீட்டு அப்படின்ற மாதிரி. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு உலக அரசியலை இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதில் அவர் சொன்ன மாதிரியே அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இப்போ தான் நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் கேஸில் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தோம் காலையில். ஏன்னா இந்த அரசியல் படங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெஃபினட்டாக. ஏன்னா இது உலக அரசியலை பேசும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கணும். சேரநாட்டு யானை தந்தம் அவரை கேட்கவே வேண்டாம். சேரநாட்டு யானை தந்தம் நிச்சயமாக ரவி சார் வந்து அற்புதமாக பண்ணியிருப்பார். ஏன்னா அவரோட எனக்கு நல்ல நட்பு உண்டு, பழக்கம் உண்டு. அதனால் வந்து நிச்சயமாக அவர் நல்லா பண்ணியிருப்பார். 2 படங்களும் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். நீங்கள் மேன்மேலும் தமிழில் படங்கள் எடுக்க வரணும். நம்ம பாண்டிமாய் தமிழ் நடிகர்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, படத்தை வந்து சரியான நேரம் பார்த்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி படம் பண்ணுறது பெருசு இல்லை, அதை வெளியில் கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுங்கிறது அவ்வளோ கடினமான விஷயமா இருக்குது. 2 படங்கள் வச்சுருக்கீங்க. அதனால் கரெக்டான நேரங்கள் பார்த்து, காலங்கள் பார்த்து அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து மியூசிக்கல் சேர் மாதிரி ஆகிடுச்சு. மாற்றி சேர் மாற்றி உட்கார வேண்டியதாகிடுச்சு. ஸோ நம்ம தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா நம்ம பிஆர்ஓ குணாவோட சாயில் இருக்குது இல்லையா, அதே சிரிப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணுங்கள். இந்த கார்த்திக் வந்து வழக்கமாக வந்து நம்ம இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ப்ரெஸ் மீட்டில் வந்து முதல்ல ஒரு பிரிவு தேட்டர் நடப்போம், பிரசாத்துக்குள்ளே நடந்தது. இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வெளியில் உட்கார வச்சிட்டிங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவசரமாக பண்ணாமல் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க. ஏன்னா இப்போ டேரக்டர்ஸ்லாம் ஜாம்பவன்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா படத்துக்கு ஒரு மெரிட்டு நல்லா ஏறும். பட்ஜெட்டில் படம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தயாரிப்பாளர் சைடில் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த கார்த்திக் ஏதாவது ஐடியா கொடுத்துருந்தா, இல்லைங்க நல்லா பண்ணுவோன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு மைக்கு கூட இல்லாமல் ஒரு ஆங்கர் வந்து நின்றுட்டு இருக்காங்க, வச்சுட்டாங்க. இந்த மைக்கு வந்து அவங்களது சேனல்காரங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீ புது பிஆர்ஓ டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண. ஏன்னா அவங்க புதுசு, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த படம் வந்து 2 படம் எடுக்கிறார் ஒரே சமயத்தில். இந்த படத்துக்கு ஊடகத்துறையினர் வந்து
உங்கள் படம் மாதிரி நினச்சி, ஏன்னா இதில் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை தான் வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களை கொண்டு போய் நீங்கள் ஒரு சவாலாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளான ஒரு வேலையாக இருக்கும். கமர்ஷியல் ஹீரோக்கள் படத்தில் ஒரு ஸ்டில்லை வச்சே நம்ம பப்ளிசிட்டி பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு ஒன்றும் பெருசாக மெனக்கடன் இல்லை, அது ஆடியன்ஸை ரீச் ஆகிரும். நல்லா பேர் மெர்சல் படம் பண்ணும்போது ஒரு ஸ்டில்லு தான் பண்ணோம், அது ஃபுல்லாக தீயாக பற்றி எரிஞ்சுது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஒருத்தர் புதுசாக தமிழ் சினிமாவை நம்பி அது ஃபாரின்லேருந்து இங்கே எடுத்து டைட்டிலே ஒரு டெய்லி பப்ளிசிட்டி வர ஒரு டைட்டில், ட்ரம்பை பற்றி வராத நியூஸ் கிடையாது, டெய்லி வந்துட்டுருக்குது. ஸோ அதையே அவங்க டைட்டில் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கதையில் போய் அது நெகட்டிவாக இருக்கிறேன்னா அப்போ நாளைக்கு படத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த மாதிரி டைட்டிலு. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த டைட்டில் போகுது இல்லையா, அதனால் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த இயக்குநர்களுக்கு வாழ்த்து. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அந்த வெற்றியை நீங்கள் உள்ள ஒரு பெரிய இடத்துல ஒரு ஆடிட்டோரியத்தில் கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சசி அவர்கள் இன்றைக்கி 2 படம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போல்லாம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறது இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்குது. 2 படங்கிறது இது சவால் இல்லை, அவருடைய நம்பிக்கை, துணிச்சல், இன்னொன்று சினிமா மீது உள்ள காதல், ஈடுபாடு, இது தான் அதை வெளிப்படுத்துது. 2 படம் டைட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரம்ப் கார்டு சொன்ன மாதிரி ட்ரம்ப் வம்புக்கு அமலுக்கிற மாதிரி இருக்குது. அவர் நம்மளை வம்புக்கு வந்தார், நம்ம அவர் வம்புக்கு இருக்கிறோம். அடுத்து சேர்நாட்டு யானை தந்தம், டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேர்நாட்டு யானை தந்தம்ங்கிறது ஒரு டைட்டிலை யோசிக்க வைக்குது. அது முழுக்க காதல் கதை. இது சேரநாடு, ட்ரம்ப் கார்டு அயல் நாடு. 2 நாள், ஆமாம் 2 நாட்டு வச்சு எடுத்துருக்காங்க. ட்ரம்ப் கார்டு இப்போ நம்ம உண்மையிலேயே தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கே தேவைப்படுற ஒரு விஷயம். முன்னெல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறது தான் ஒரு போதையாக இருந்துச்சு. இங்கே டாக்டருக்கு படிப்பாங்க, அப்புறம் வெளிநாட்டில் போய் டாக்டர் இருக்குங்கிறது பெருமையாக நினைப்பாங்க. அது மாதிரி ஐடி கம்பெனி எல்லாமே இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது போதையாக இருந்தது. இப்போ வெளிநாட்டில் படிக்கிறதே போதையாக போச்சு. அது நல்லதா இல்லை ஆபத்தானதா அப்படின்னு யோசித்து பார்த்தா அது ஆபத்து தான். உங்களுக்கு உலக அளவில் நீங்கள் இப்போ எல்லா நாடுகள்லையும் விரும்புகிற வேலைக்கு விரும்புகிற ஆள் யாருன்னா நம்ம இந்தியர்கள் தான். இந்தியர் தான் அறிவாளிகள். இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் வெளிநாட்டு படிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே படித்தவங்களை தான் அவங்க ஆர்வமாக அங்கே கூப்பிட்டாங்க. இன்னும் அது பெரிய ஒரு ஆபத்தும் இருக்குது. அதுதான் இப்போது அமெரிக்காவில் நடந்த ஆபத்து. அதெல்லாம் கதை சொல்வார்னு நினைக்கிறேன் டைரக்டர் ராஜகோபால் அவர்கள். துபாய் ஒரு உதாரணமாக சொன்னோம்னா, ஒரு காலத்தில் துபாயில் இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க பூரா வரவேற்பாங்க. அப்படியே வேலைக்கு சேர்க்குறதுல அவ்வளவு ஈஸியாக கிடைக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. அங்கேயே தங்க வைப்பாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ரோடு வேலை, பாலம் கட்டுறது, இப்படி நிறைய கூலி வேலைகள் எல்லாத்துக்கும் நம்ம ஆளை யூஸ் பண்ணாங்க. இப்போ என்னாச்சுன்னா இங்கே நம்ம ஆளுக்கெல்லாம் இப்போ துரத்துறாங்க. இப்போ இதுக்கப்புறம் அங்கே நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கான வேலைகளை முடிஞ்சு போச்சு. ரோடு போடுறது, பாலம் கட்டுறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த இந்தியர்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்களாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறாங்களா. அதே மாதிரி இன்றைக்கி அமெரிக்காவிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கு இருந்தாலும் நம்ம நாட்டில் படித்து நம்ம நாட்டில் வேலை பார்த்து நம்ம அப்பா அம்மாவோட, நம்ம மக்களோட, நம்ம உறவோட வாழ்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கவே இருக்காது. அதுக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லை. நம்ம அப்பா அம்மா இழந்து, உறவுகளை இழந்து, நிம்மதி இழந்து எல்லாம் வெளிநாட்டில் போய் என்னென்னா ஒன்றுமே இல்லை. வெளிநாட்டுக்கு எல்லாருமே சொல்கிறேன், அனாதைகள். அவங்க வேலை பார்க்குறவங்க சரி, படிக்கிறவங்க சரி, ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாதியை அனாதையாக ஆக்கிறோம். அந்த கதையை
ட்ரம்ப் கார்டு சொல்ல வராங்க. 2 தான். இந்த குழந்தைங்க ப்ளே ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அது தவிர்க்க ஆரம்பிச்சோன்னே சேர்த்துறாங்க. இப்போலாம் எந்த வயசில் அப்பா அம்மா அரவணைப்பில் இருக்கணுமோ அந்த வயசில் ப்ளே ஸ்கூல் போட்டு ஒரு 3-4 வருஷம் அதில் அப்பா அம்மா பிரிஞ்சிடும். அப்புறம் எந்த வயசில் பசங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அப்போ அதில் வெளிநாடு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிடுறோம். அப்போ பிள்ளைகள் பற்றி பிரயோஜனம் இல்லை. அந்த நிலமை இன்றைக்கி வெளிநாட்டில் படிக்கிறது. அதை கொஞ்சம் இந்த கதை கேட்கும்போது லைன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நல்ல லைன், இப்போ தேவையான லைன் தான் ட்ரம்ப் கார்டு. ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்கிறதுக்காக டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து சேரநாட்டு யானத்தந்தம், அவர் கதையை சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு, லீக் பண்ண மாட்டேங்கிறாரு. லவ் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் சொன்னால் நான் காப்பி அடிச்சிருவேன்ட்டு இப்போ தான் கதை சொன்னால் போதுமே, நம்ம வேறு மாதிரி டெவலப் பண்ணிடுறோம்ல. அதனால் பயத்தில் இவர் டைரக்டர் வர இருக்கார், இவர் கதை அடிச்சு போயிடக்கூடாங்கிற கதை சொல்ல மாட்டேட்டார். சார் லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிட்டாரு. அப்போவே கதையில் விஷயம் இருந்தால் தான் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால் பூலம் ரவி வந்து நல்ல விஷயம் ஒன்று வச்சுப்பா நினைக்கிறேன். அந்த 2 படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து குடி சசி அவர்கள் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கணும். அது வாழ்த்துக்கள். ஸ்பெஷலாக நம்ம ஆர்பிஓ நேற்று பிளான் பண்ணதுக்கு இன்றைக்கி இந்தளவுக்கு செய்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சொன்ன மாதிரி கனடாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு மலையத்தை சேர்ந்தவன் தான் நான். கனடாவில் போய் குடியேறி அங்கே சில நிகழ்ச்சி அதுகள்லாம் செய்து நம்ம ராஜகோபால் சார் கதையை சொன்னார். இதுக்கு முதல்ல நான் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கிறேன், மௌனித்த பொழுதுன்னு சொல்லி. அதில் தான் நான் ஒரு ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆனது. அதுக்கு தயாரிப்பாளர் டைரக்டர் மிஸ்டர் சுதாகர் அண்ணாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதில் என்னை அறிமுகப்படுத்தி என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அது மூலமாக இவரை என்னை அப்ரோச் பண்ணி இவர் மூலமாக மிஸ்டர் புலவம் அண்ணாவை மீட் பண்ணி ஒரு வித்தியாசமாக செய்யணுன்றதுக்காக வேண்டி செய்திருக்கிறோம். கட்டாயம் அந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி படமாக இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ இது பண்ணியிருக்கிறேன். எனக்கு பெருசாக இந்த இதில் பேசி பழக்கம் இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல். அவருக்கும் வணக்கம். பெருமைக்கோ பேருக்கோ நான் இங்கே வரவில்லை. ஒரு சினிமா தயாரிக்கணும், இவர் போல் ஒரு டைரக்டர் வரணுன்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அது நிறைவேற இருக்குது. மற்றபடி வெறும் நான் பேசி யாரும் கேட்கக்கூடிய நிலையில் இருந்தால் கேட்கலாம். ஆனால் இந்த நிலையில் நான் பேசுகிறதுக்கு கூச்சமாகவும் அடக்குமுறையுமாக இருக்கிறபடியால் அடுத்ததை நீங்கள் பேசிக்கணும். சரியானது? அது அவர் சொல்லிட்டார் இல்லையா? ட்ரம்ப் கார்டு அவர் தான் டைட்டில் வச்சு கூப்பிட்டாரு. நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார், ட்ரம்ப் கார்டுன்றது உலகத்தில், அதாவது இலங்கை, இந்தியா, மலேசியாவிலிருந்து படிக்க சென்ற மாணவர்கள் எப்படி அவங்க போய் தங்களுடைய இனத்தவர் தாய் தந்தையரின் பணத்தில் படிக்கும்போது ஏற்படும் சில ஏமாற்றங்களால் அவங்க வெளியில் வேலைக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்மவங்களே கடைகளையும் பிஸ்னஸையும் வைத்திருக்கவங்க அவங்களே ஒரு அடிமையாக வேலை செய்கிறாங்க சில இடங்களில், எல்லா இடமும் இல்லை. அதை இங்கே குறிப்பிட்டு மேலும் படிக்க வரும்போது நேர் வழியாகவும் ட்ரம்ப் காட்டுன்றது அதுதான். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நேரே வாங்க, உங்களுக்குரிய பாதை தெரிந்திருக்கு, கள்ளமாக வந்து வராதங்க, அதால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இழக்க நேரிடும் என்று சொன்னபடியாக தான் நான் இந்த ட்ரம்ப் கார்டு வச்சுருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மொழி ஜாதி எல்லாம் கடந்து வாழ்கிற ஒரு நாடு கனடா. அங்கே எல்லாருக்கும் உரிய சமம், உரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. அதே மாதிரி உலகத்திலிருந்து வரும் மாணவர்கள் இங்கே இந்திய மாணவர்களுக்கும் அதே மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க வேணும். வல்லரசாக வேண்டும் என்ற பேரரசின் ஆசையின்படி நம் இந்தியா படிப்பிலையும் செல்வத்திலையும் திளைத்து மேல்நாடுகள் போல் வளர்ந்து
மாணவர்கள் வெளிநாடு செல்லாமல் இங்கேயே தங்கள் படிப்பை முடித்து இந்த நாட்டுக்குள்ளேயே தங்களுடைய கர்மங்களை செய்ய வேண்டும், தங்கள் ஆற்றலை இந்த நாட்டுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசையும் ஒரு முயற்சியும். உறவுகளுக்கு அண்டு பத்திரிகை உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லோரும் மாலை நேரத்தில் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ட்ரம்ப் கார்டு இந்த படத்தில் வந்து நான் ஒரு முதன்மை கதாபாத்திரம் எனக்கு இயக்குனர் திரு ஜிஓ ராஜகோபால் சார் கொடுத்துருக்குறாங்க. அண்டு அதுக்கு தயாரித்து ஒரு நல்ல சம்பளத்தை வந்து சசி சார் கொடுத்துருக்காங்க. அண்டு டீம் எல்லாருக்குமே நன்றி. இங்கே வந்து சிறப்பித்த எங்களுடைய திரை ஜாமவான்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சகோதரர் பூலகம் ரவீனனுக்கும் என்னுடைய நன்றி. திரு கார்த்திக் சார் அவர்களுக்கும் நன்றி. எங்கள் டீம் எல்லாருக்கும் நன்றி. கணேஷ் பாபு அண்ணன், ஜிஎம் சாருக்கு, ஜிஎம் குமார் சார் எல்லாருக்கும் நன்றி. உங்களோட பயணிக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த படம் வந்து நான் வந்து இப்போது சமீபத்தில் வந்து உதவும் மனிதம் என்னுடைய அறக்கட்டளை மூலிமா வந்து ஒரு முன்னெடுப்பில் இலங்கையிலேருந்து ஒரு 4 மாணவிகள் வந்து சைதாப்பேட்டில் இருக்க அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் வந்து படிக்க வச்சுருக்கேன். இது வரைக்கும் வந்து ஒரு 75 பேர்கிட்ட நம்ம படிக்க வச்சுருக்கிறோம், ஃபீஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் தமிழர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை இயங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த படிப்பினுடைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க நாட்டில். இப்போ இலங்கையிலையும் வந்து இப்போ அண்ணன் சசி சாரும் ராஜகோபால் சாருமே இலங்கை தான். அக்கரைப்பற்றுன்ற இடத்துலேருந்து ராஜகோபால் சார் இருந்திருக்கிறாங்க. நியூரெலியாவில் வந்து சசி சார் இருந்திருக்கிறாங்க. மலையகம் வந்து இலங்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் போய் சம்பாரித்து தன்னுடைய ஊர்களையும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ மலையகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையை வந்து அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்கன்றத ஒரு இலங்கையில் உள்ள திரு ட்ராட்ஸ்கி ஜட்ஜு ஐயா அவங்க மூலிமா அந்த விஷயங்கள் தெரிவிக்க போகும்போது நிறைய பிள்ளைகள் வந்து படிப்புக்காக இயங்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சு என்னை நிறைய பேர் கேட்டாங்க, இந்தியாவிலே கஷ்டம் இருக்குது, நீ கூட இலங்கையில் போய் செய்கிறேன்னு கேட்டாங்க. அப்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், வாய்ப்பு கிடைக்குது இன்றைக்கி இலங்கையில், நாளைக்கு இன்னொரு இடத்துல இலங்கை இல்லாமல் வேறு ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் அதை செய்யலாமே, ஏன் இந்தியாவுக்கு தான் செய்யணும்னு கிடையாது. எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. எனக்கு அந்த காலேஜ் சீட்டை ஃப்ரீயாக கொடுத்த அன்னை வேளாங்கண்ணி சேர்மன் திரு தேவானந்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 20 சீட் கொடுத்தாரு. இந்த முறை வந்து 4 சீட்டு தான் கிடச்சிருக்கு. அடுத்த வருஷமும் 20 சீட் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. படிப்பு எப்படி கிடைச்சாலும் அது வந்து அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து 10ஆம் கிளாஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் என் தங்கச்சியை நான் கிராஜுவேட்டாக படிக்க வச்சுருக்கேன், இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அதனால் வந்து இந்த கல்வி மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. கல்வி இல்லைன்னா ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் அப்பப்போ தடங்கி கீழே விழுகிற மாதிரியே ஒரு சூழல் உருவாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும். அதனால் இந்த கல்வி ரிலேட்டடான விஷயங்களை எப்பயுமே எனக்கு மனசில் ஒரு ஆதங்கம் தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா சமூகத்துலேருந்து எடுக்கிறோம், சமூகத்துலேருந்து சம்பாதிக்கிறோம், இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. அதனால் கடல் கடந்து வந்து நீங்கள் தயாரிக்கிறது சார் உங்களை மாதிரி. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி சினிமா பத்திரிகை எல்லாருமே வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பட்ஜெட் படங்கள் பெரிய பண்ணுறவங்க வந்து ஒரு சில பேர் தான். ஆனால் சினிமா உலகம் வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு தயாரிப்பவர்கள் மட்டும்தான். அவங்க இல்லைன்னா எங்களை மாதிரி கலைஞர்கள் யாருமே பிழைக்க முடியாது. நான் வந்து விஜய் கிடையாது, விஜயண்ணன் கிடையாது, அஜித் சார் கிடையாது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாமே ஏன் இந்த படம் நல்லா இல்லை, ஏன் இந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. சில காலகட்டங்கள் சர்வைவலுக்காக கடந்து போக வேண்டியது இருக்கும். சில காரணங்கள் சில விஷயங்களை அந்த படைப்புக்காக உன்னதமாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது அந்த சூழல் தான் தீர்மானிக்கிறதே தவிர நீ ஏன் இந்த படத்தில் நடிச்சிருக்க, நீ ஏன் இந்த படத்தில் இல்லாமல் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அண்ணன் பூலகம் ரவியனை வந்து இந்த நேரத்தில் அந்த கண் கலங்க வந்தார், அதை நிறுத்திட்டார். என்ன காரணம்னா இந்த சேரநாட்டு யானத்தந்தம் படத்துக்காக அவர் பல நாள் ரிலீஸுக்காக போராடி இருக்கிறார். அந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. அப்படின்னும் போது ஒரு இறைவன் வந்து ராஜகோபால் சார் மூலிமா சசி சார் அனுப்பி அவருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுதான் பிரபஞ்சம் செய்யக்கூடிய விஷயம். அப்போ இப்போ நம்ம பிஆர்ஓ அண்ணன் தலைவர் சொன்னார், இங்கே குறைகள் நிறையா இருக்குது. உண்மையிலே இது குறைகள் தான். ஏன் இதை நிறையா பார்க்கக்கூடாது, இந்த மைக் வச்சது தப்பு தான், இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சது தப்பு தான். ஆனால் சிஸ்டம் நேற்று நைட்டு தான் இவங்க சார் சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட். அந்த ஒரே நாளில் இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ண கார்த்திக் பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது கிடைச்ச இடம் இவ்வளோ தான். இன்றைக்கி பழைய சோறு தான் கிடச்சிதுன்னா அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம். நாளைக்கு பிரியாணிக்காக தான் உழைக்கிறோம். சினிமாவில் எல்லாருக்கும் பிரியாணியும் கிடச்சிடாது, பழைய சோறும் கிடச்சிடாது. நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா டிஷர்ட் போட்டிருப்போம், உள்ள ஜட்டி கிழிஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தனுக்கு உள்ளே இருக்க கலைஞர்களுக்கு தான் தெரியும். அதனால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்குமே அது பொருந்தும். அதனால் தயவுசெய்து எப்பயுமே குறை இந்த உலகத்தில் குறை இல்லாமல் கிடையாதுங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாசிட்டிவாக அணுகி அந்த விஷயத்தை இப்போ ட்ரம்ப் கார்டு போட்டுருக்கோம். எனக்கே பயம் இருந்துச்சு, ட்ரம்ப் கார்டு நாளைக்கு யூஎஸில் போகும்போது எங்கேயோ உள்ளே விட்டுற மாட்டாங்களோ அப்படின்னு. உண்மையிலே அதெல்லாம் கிடையாது. அவர் செய்த விஷயம் சரி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படமாக இருக்குது. ஏன்னா எதிர்த்தரப்பு இப்போ சகோதரர் கேட்டார் கேள்வி நாயகன் நம்மளுடைய அவரை தான் முன்னாடி எப்பயுமே கூட்டு வந்து என் படத்தப்போ உங்களை முன்னாடி பக்கத்தில் வச்சு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சு உங்களை நான் வந்து பேட்டி மற்றவங்களை கேட்க வைப்போம்.
இல்லை கேள்வி கேட்டாலும் தெரியும். அந்த பக்கத்துலேருந்து பார்க்குறது வேற, இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறது வேற. அவங்களுக்கும் பொறுமை வேணும். சில படம்லாம் நல்லாவே இல்லாமல் சொல்கிறாங்க, காரி துப்புறாங்க, டே இந்த படம் நல்லா இல்லைன்னு. நம்மளும் படம் பண்ணுறோம் துப்பிட்டு போகிற துப்புற மாதிரி எடுத்தால் அவர் எப்படி பார்ப்பாருன்னு தானே கேட்குறாங்க. ஆடியன்ஸ் எப்படி வருவான்றதே கரெக்டான கேள்வி தான். இன்னொன்று பத்திரிகையில் கேள்வி கேட்கறதுக்கு தான். நம்ம பதில் சொல்லுவோம், முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாக சொல்லுவோம், இல்லை கத்தி சொல்லுவோம், இல்லை சிரித்து சொல்லுவோம். அதை ஜாலியாக இந்த மொமெண்ட்டோட அதை முடிச்சுட்டு போயிட்டா நல்லது. திருப்பி அதை போய் இன்னொரு இன்டர்வியூவில் போய் அதை வளர்த்துட்டு நீ தப்பு நான் தப்புன்னு சொல்கிறேன். அந்த தப்பை பார்க்காம சரியை பார்த்துக்கிட்டே இருந்தால் எல்லாரும் சரியாக இருந்தாலே எல்லாமே